2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுடைய கைய பார்க்குறான். பார்க்கும்போது உடைஞ்ச மாதிரி இருக்கு. பக்கத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க பையன்கிட்டேருந்து ஐஸ்கிரீம் புடுங்கி இவன் சாப்பிட்டுட்டு, அந்த ஐஸ்கிரீம் குச்சிய அந்த கையில வச்சு, அவருடைய ரிப்பன் எடுத்து கட்டிட்டு, "நீ ஹாஸ்பிட்டல் போன்னு" சொல்றான். அப்ப அவங்க அப்பா வராரு. ஹாஸ்பிட்டல் போறான். போகும்போது டாக்டர் அத ஆச்சரியமா பார்த்துட்டு, "இந்த குச்சி வச்சு கட்டலன்னா உன் கை உடைஞ்சிருக்கும். உடனே நர்ஸ் கிட்ட சொல்லி ஸ்கேன் பண்ண" சொல்றாங்க. அப்ப அந்த பாப்பா அந்த திரும்பி பார்க்கும்போது பார்க்ல இருந்த அந்த பையன பார்க்குறான். அப்ப அவங்க அப்பா வந்து தேங்க்ஸ் சொல்லும்போது ஒரு மாதிரி இரும்புறாரு. அப்ப அந்த பையன் அவர் நெஞ்சில கை வச்சு பார்க்கும்போது, "உங்களுக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறான். லிஃப்ட்ல போம்போது சடனா அவங்க அப்பாக்கு வந்து மயக்கம் வந்தது. உடனே டாக்டர் வந்து எமர்ஜென்சின்னு போறாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நெஞ்சில கைய வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஒரு உணர்வு தோணுது. அப்போ இவருக்கு வந்து கார்டியாலஜி அப்படின்னு சொல்றான். உடனே டாக்டர் போனாரு இல்லையா, அவர் ஆக்சிஜன் மட்டும் எடுத்துட்டு வராரு. "நீங்க இவருடைய ஹார்ட் பீட்ல கை வச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த பையன் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு அவங்க அப்பாவ ஓரளவுக்கு காப்பாத்திடுவான். ஆனா இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ற நிலைமை வந்துடுது. அப்ப டாக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆப்ரேஷன் பண்ண யாரும் கிடைக்காததுனால. அப்ப அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அந்த பையன்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. "நீங்க தான் எங்க அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் சொல்றான், "என்னால முடியாது பாப்பா. நான் ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னும்போது, அந்த பொண்ணு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கையில இருக்க காசை கொடுப்பா. "எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு." வேற வழி இல்லாம இந்த பையனும் ஆப்ரேஷன் பண்ண ரெடி ஆகி போவான்.